அமித்ஷா தேசிய தலைவர், அவங்க ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி வச்சிருக்காங்க, இந்தியா முழுவதும் போட்டிடுறாங்க. இந்தியா முழுவதும் போட்டிடுறதுக்கு பாஜகவில் ஆட்கள் இருக்காங்க. கரெக்டா? ஸ்டாலினுக்கு அது இப்போ குளத்தூர் நின்றுட்டு இருக்காரு. இந்த குளத்தூரை தாண்டி இல்லை சென்னையை தாண்டி வேற ஒரு மாவட்டத்தில் ஸ்டாலினால் நின்று ஜெயிக்க முடியுமா? திருநெல்வேலி பக்கமோ இல்லை இங்கே டெல்டா விவசாயின்றாரு. ஏன்னா விவசாயிகள் மீது குண்டாசு போட்டது இந்த திமுக அரசாங்கம், விபச்சார வழக்கு போட்டு திமுக அரசாங்கம். இங்கே இருக்கக்கூடிய திட்டமிட்டு நம்ம விவசாயிகளை அடித்து விரட்டினது, இது மாதிரி கொடூரமான சம்பவத்தை பண்ணுறது இவனுங்க தான். புல்டோசர் பாபான்னு சொல்லி இவங்களை பாஜக வந்து கலைப்பானுங்க. ஆனால் அதே பாஜக செய்யக்கூடிய பாசிச அரசியல் தான் இவங்க பண்ணுவானுங்க. பாஜக பாசிச அரசியல் பண்ணுது இவங்க தான் சொல்கிறாங்க, நான் சொல்லலை, அவங்க போக்குக்கே வரேன். பாஜக பாசிச அரசியல் பண்ணுதுன்னா நீயும் அதை தான் பண்ற. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா பிஜேபியை ஏத்துக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து வந்து மக்கள் மத்தியிலே பேசப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்? உண்மைதான், ஏத்துக்கிறாங்க. இதுல என்ன பிரச்சனை? திமுக ஏத்துக்கிட்டு இருக்கும்போது பாஜக ஏத்துக்கிற என்ன பிரச்சனை? ஆன்மீகத்தை ஏத்துக்கிறாங்க, நீ ஆன்மீகத்துக்கு எதிராக இருக்குன்னு சொல்ற. பார்ப்பனர்களை ஒழிக்கணும்ன்ற, நீ பார்ப்பனர்களை ஒழிக்கணும்னு திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்குறன்னா அப்ப நீ எந்த அளவுக்கு தரம் கட்டவன்?